வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் கேட்ட ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம் 5 மார்க் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ் ப்ராப்ளம் பார்க்கலாமா? From the following balance sheet of a company, prepare a statement showing the changes in working capital. ஓகே, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சாப்டரில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லயபிலிட்டிஸ் நமக்கு வந்து 1999 2000 கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அசட்டும் 1999 2000க்கு கொடுத்துருக்காங்க. லயபிலிட்டியில் பாருங்கள், கிரெடிட்டார் இருக்குது, அப்புறம் கேபிட்டல் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்குது. ஓகே, அசட்டில் பார்த்தீங்கன்னா கேஷ், டெட்டாஸ், லேண்ட், ஸ்டாக். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். ஒர்க்கிங் கேபிட்டல் அப்படின்னும் போது நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது கரண்ட் அசட்ஸும் கரண்ட் லைபிலிட்டியும் தான். இப்போ கரண்ட் அசட் அப்படின்னா இங்கே என்னென்னலாம் பாருங்களேன், கேஷ், டெட்டார், ஸ்டாக், இது மூணுத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். லேண்டை பற்றி நமக்கு தேவையில்லை, பிகாஸ் நமக்கு தேவை கரண்ட் அசட்ஸ் தான். அண்ட் இங்கே கரண்ட் லைபிலிட்டி அப்படின்னும் போது வெறும் கிரெடிட்டார் தான். இந்த கேபிட்டலும் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸும் நமக்கு தேவை கிடையாது. ஓகே, இப்போ இதோட சேஞ்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். கரண்ட் அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, அது மாதிரி கரண்ட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா, இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதோட எஃபெக்ட் என்ன, டிக்ரீஸ் ஆனால் அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. எஸ் போடலாமா? ஓகே, பாருங்கள், இதுதான் நம்மளோட ஃபார்மெட். அதாவது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இந்த காலம்லேயும், டிக்ரீஸ் ஆச்சுன்னா இங்கேயும் போட போகிறோம். எஸ், இப்போ முதல்ல கரண்ட் அசெட்டை பார்க்கலாம். கரண்ட் அசெட்டில் கேஷ் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. 3000 இருந்தது 4700 ஆயிடுச்சு 2000 இயரில். ஓகே, அப்போ நம்ம இன்க்ரீஸ் காலமில் எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1700 இன்க்ரீஸ். அதை போட்டுடலாம். பாருங்கள், கரண்ட் அசெட்டில் கேஷ் 3000, 4700, அப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு 1700. ஸோ நம்ம இன்க்ரீஸ் காலமில் போட்டாச்சு. இப்போ டெட்டாஸ் பார்த்திங்கன்னா 12,000, இங்கே 11,500, அப்போ டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னும் போது நம்ம டிக்ரீஸ் காலமில் எவ்வளோ அமௌண்ட் டிக்ரீஸ் ஆகிருக்கு, 12,000 அண்ட் இங்கே 11,500, 500 டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம 500 டிக்ரீஸ் காலமில் போட்டாச்சு. ஓகேவா? எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு லேண்ட் வந்து நமக்கு வராது, பிகாஸ் நமக்கு தேவை கரண்ட் அசெட்ஸ் தான். அப்போ ஸ்டாக் எடுத்துக்கலாம். அடுத்து 8,000, 9,000, ஸ்டாக் என்ன ஆயிருக்கு, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இன்க்ரீஸ் காலமில் 1000 போட்டுக்கலாமா? ஓகே, போட்டாச்சு. ஓகேவா? எஸ், இப்போ நெக்ஸ்ட்டு கரண்ட் லைபிலிட்டி பொறுத்த வரைக்கும் கிரெடிட்டார் மட்டும்தான். இது நம்ம இப்போ டோட்டல் போட்டுக்கலாம். கரண்ட் அசெட்டோட டோட்டல் 3,000 + 12,000 + 8,000 அண்ட் இங்கே 4,700, 11,500, 9,000. பாருங்கள், இது 23,000 வருது, இது 25,200 வருது. ஓகேவா? எஸ், இப்போ நம்ம கரண்ட் லைபிலிட்டி பார்க்கலாமா? கிரெடிட்டார் என்ன ஆகுது பாருங்கள், 7,000 இருந்தது 4,500 ஆயிடுச்சு. ஓகே, இப்போ லயபிலிட்டி வந்து டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம இன்க்ரீஸ் காலமில் போடணும். ஓகே, இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டிக்ரீஸ் காலமில் போடணும். எஸ், இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுது பாருங்கள். இது வந்து டிக்ரீஸ் ஆகுது. எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னா 2,500. ஓகே, அப்போ இந்த 2,500 இன்க்ரீஸ் காலமில் போடணும். ஓகே, அதாவது அசெட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்க்ரீஸ் காலமில், ஓகே, அசெட் டிக்ரீஸ் ஆச்சுன்னா டிக்ரீஸ் காலமில். ஆனால் லயபிலிட்டி இன்க்ரீஸ் ஆனால் டிக்ரீஸ் காலம்லேயும், டிக்ரீஸ் ஆனால் இன்க்ரீஸ் காலம்லேயும் போடணும். அதனால தான் பாருங்கள் 2,500 டிக்ரீஸ் ஆகுது, ஆனால் நம்ம எங்கே போட்டிருக்கோம், இன்க்ரீஸ் காலமில் போட்டிருக்கோம். சரியா? ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும், இதோடது டோட்டல் போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு லயபிலிட்டி தான், கிரெடிட்டார்ஸ், அவ்வளோதான். அதனால் டோட்டல் போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே கரண்ட் அசெட் டோட்டல் போட்ட மாதிரி நம்ம கரண்ட் லயபிலிட்டியும் டோட்டல் போட்டு காட்டலாம். இங்கே ஒரே ஒரு அசெட் தான் இருக்குது நம்மக்கிட்ட. எஸ், இப்போ பாருங்களேன், இங்கே இன்க்ரீஸ் காலமில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 1,700, இது ஒரு 1,000, இது ஒரு 2,500. டிக்ரீஸ் காலமில் வெறும் 500 மட்டும்தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 23,000, இங்கே வந்து 7,000. அப்போ நம்ம கரண்ட் அசெட்ஸையும் கரண்ட் லயபிலிட்டியும் மைனஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் கிடைக்கும். அதே மாதிரி 25,200லேருந்து 4,500 இதையும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், ஒர்க்கிங் கேபிட்டல் 23,000லேருந்து 7,000 போயிடுச்சுன்னா 16,000, 25,200ல் 4,500 போயிடுச்சுன்னா 20,700. ஓகே, அதுதான் நம்மளோட ஒர்க்கிங் கேபிட்டல். புரிஞ்சுதா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 16,000 இருக்குது. அதாவது 1999ல் 16,000ம் 2000ல் 20,700 இருக்குது. அப்போ என்ன ஆயிருக்கு, ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிருக்கு.
ஓகே, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4700. இப்போ இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5200. ஓகே, அப்போ நம்ம இதை பேலன்ஸ் பண்ணணும். இங்கே 5200, இங்கே இருக்கிறது எவ்வளவு 500. அப்போ இங்கே எவ்வளோ பேலன்சிங் ஃபிகர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4700. இங்கேயும் அதே மாதிரி தான் நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணுறோம். இங்கே 16 இருக்குது, இங்கே 20,700 இருக்குது. ஸோ 20,700 நம்ம காமனாக போட்டாச்சு. எவ்வளோ குறையுது அப்படின்னா 4700. அதை எங்கே போடணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னு சொல்லிட்டு இங்கே குறையிற இடத்துல போட்டிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் குறையுது. ஓகே, டிக்ரீஸில் 4700 கம்மியாக இருக்குது. அதனால் இங்கே 4700 போட்டிருக்கோம். புரிஞ்சுதா? முதல்ல ஒர்க்கிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறோம். ஒர்க்கிங் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு பாருங்கள். இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நமக்கு பேஸியாக 1999 தான் குறைவாக இருக்குது. ஸோ அங்கே போடுறோம். ஓகே, ஒருவேளை டிக்ரீஸ் ஆச்சுன்னா இங்கே போட்டிருப்போம். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே இன்க்ரீஸ் ஆகிறது, இன்க்ரீஸுன்றதுனால இன்க்ரீஸில் ஜாஸ்தி இருக்குது 5200. டிக்ரீஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 500 தான் இருக்குது. அதனால் இங்கே நமக்கு பேலன்சிங் ஃபிகர் வருது 4700. அப்போ கொஷின் என்ன? சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லையா? இப்போ இங்கே இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் 4700. அதுதான் ஆன்சர். ஓகே, ஈஸியாக இருந்தது இல்லையா ப்ராப்ளம்? எஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு சாப்டர்லேருந்து நம்ம ப்ராப்ளம் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யோர் பேஷண்ட் லிசனிங்.